ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு நிலையிலும் முதலில் கலங்காதீர்கள். அந்த பிரச்சனையானது ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது என்பதை முதலில் யோசியுங்கள். உங்களால் வந்ததா இல்லை தானாக வந்ததா என்பதை யோசியுங்கள். உங்களால் வந்தது என்றால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களால் வரவில்லை என்று தெரிந்தால் அதை விட்டுவிடுங்கள். அப்படியே அதற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதற்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இப்பொழுது கஷ்டப்பட்டீர்களானால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை அனுபவிக்க போகிறீர்கள் என்றுதான் அர்த்தமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீணாக போவீர்கள் என்று அர்த்தம் கிடையாது. நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் வாழ்க்கை அவ்வளவுதான், இது முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அது போலெல்லாம் நினைக்கவே நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது உங்களுடைய எண்ணத்தையும், உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தவறுகள் நடக்கிறது, இந்த விஷயமெல்லாம் நடக்கிறது, மாற்றிக்கொள் என்று உங்களுக்கு உணர்த்ததானே தவிர மற்றபடி வேறு எதற்குமே கிடையாது. நீங்களாக போட்டு எதையும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், இல்லை ஒரு சந்தோஷம் வருகிறது என்றாலும் ஏன் வருகிறது என்பதை முதலில் பாருங்கள். அதற்கு பிறகு கவலைப்படலாம். அதையே விட்டு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டு இது நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பதற்குத்தான் வருகிறதோ என்று வரும் வாய்ப்புகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தேவையில்லாமல் நீங்களும் குழம்பிக்கொண்டு இருப்பதை இருந்து கொண்டு மற்றவர்களையும் குழம்பிக்கொண்டு ஏன் இந்த கஷ்டம்? தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையிலும் உங்களை நீங்களே குறைவாகவும் இடை போட்டுக்கொள்ள வேண்டாம். அதே நேரம் வரும் வாய்ப்புகளையும் தட்டிவிடவும் வேண்டாம். உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தருகிறேன். நீங்கள் கேட்டு நான் எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று சொன்னது கிடையாது. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் விட்டு அதை நினைத்து விட்டுவிட்டோமே என்று எதிர்காலத்தில் நினைத்து கவலைப்படாதீர்கள். இந்த நொடி இல்லை நாளை ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். உங்களுடைய பொன்னான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. வாழ்வில் சில சமயம் ஏன் வாழ்கிறோம் என்றே தெரியவில்லை. கசப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. எதற்கு வாழ்கிறோம் என்பதே தெரியவில்லையே என்று நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள். அதெல்லாம் வாழ்க்கையில் தேவையே கிடையாது தங்கமே. நீ புலம்புவது எதற்கு? உன்னுடைய வாழ்க்கையை முதலில் சொல். யாருமே இல்லையா, அதான் புலம்புகிறாயா? உனக்குத்தான் எல்லோரும் இருக்கிறோமே. நல்லது செய்து உன்னை வாழ வைக்க இத்தனை பேர் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலையே படக்கூடாது. இன்று ஒரு விஷயம் உனக்கு நடக்கவில்லை என்றால் நாளை நிச்சயமாக அந்த விஷயம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடி ஓடுகிறாயோ அந்த விஷயமானது நிச்சயமாக உன்னை தேடியும் ஓடி வரும். பொறுப்பாக சந்தோஷமாகத்தான் நடக்கும். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையே என்று நினைக்காதே. எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை நான் தருவேன். இன்று சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் நாளை நடக்கலாம். அதனால் இன்று நடக்கவில்லையே என்று போராடுவதை விட்டுவிட்டு நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் என்று நம்புங்கள். வாழ்க்கையில் நீங்கள் துளைத்த சந்தோஷங்களை நானே தருவேன். நீ வணங்கும் தெய்வங்கள் எல்லாம் என்ன நீ கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்று நினைத்தாயா? நிச்சயமாக கிடையாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தவித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ வணங்கும் தெய்வங்கள் அனைவருமே உனக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உன்னுடைய பிரச்சனையானது உன்னுடைய கண்ணை மறைக்கிறதே தவிர உனக்கே தெரியும். சில சமயம் நல்ல வேளை இந்த பிரச்சனை வருவதிலிருந்து தெய்வம் காப்பாற்றி விட்டது என்று நீயே சொல்வாய். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய தெய்வமானது உன்னை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறது.
பொறுமையாக எல்லா விஷயத்தையும் உற்று பார்த்தால் எவ்வளவு பிரச்சனை உன்னிடம் வருகிறது, எவ்வளவு பிரச்சனை உன்னை விட்டு போகிறது என்பது உனக்கே நன்றாகவே தெரியும். தெய்வத்தை எப்பொழுதும் திட்டாமல், கோபம் கொள்ளாமல், அமைதியாக என்ன செய்கிறேனோ அதன்படி நீ இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா கட்டத்திலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது என்றால் நாளையும் அது அப்படியே தொடரும் என்பதை நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இன்று போல் நாளை இருக்காது. நாளை உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான சந்தோஷங்கள் பிறக்கும். கவலைகளை தூக்கி சுமக்கவே வேண்டாம். உங்களுடைய கவலைகளை தூக்கி சுமக்க இங்கு உன் அம்மா நான் இருக்கிறேன். இந்த வாராகியை சாதாரணமான ஆள் என்று நினைக்க வேண்டாம். இந்த வாராகி எப்பேற்பட்டவள் என்பதை நீ நாளை விடியலிலிருந்தே நீ நிச்சயமாகவே பார்ப்பாய். புரிந்து கொள். யார் உனக்கு உதவி செய்ய வருகிறார்கள் என்றால் அவர்கள் யார், எதற்காக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நானே கூட என்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு முன் வந்து எந்த இடத்தில் உங்களுக்கு ஆபத்தோ அந்த இடத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் வந்திருக்கிறேன், வாராகி தான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அமோகமான வாழ்க்கையை வாழ்வது உங்கள் கையில் இருக்கிறது. தருவது என்னுடைய கையில் இருக்கிறது. நான் தருவேன். ஆனால் நீங்கள் தான் வாய்ப்புகளை சில நிமிஷம் தட்டி தட்டி விடுகிறீர்கள். அப்பொழுதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளை எல்லா விஷயத்தையும் தட்டிவிட்டு கொண்டே இருக்கிறதே. சில சமயம் நன்றாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுதும் தன்னுடைய பிள்ளை தட்டி விடும் பொழுது என்ன செய்வது என்பது எனக்கு புரியாது. யார் மூலமாக உனக்கு இது நான் கொடுத்த வாய்ப்பு தான் என்று சொல்வது என்று கூட எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு நீ என்னை கஷ்டம்தான் படுத்துகிறாய். தயவு செய்து பொறுமையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமாக நானே இருந்து எல்லா விஷயத்தையும் பெற்றுத்தருவேன். கண்ணீரை துடைக்கவும், உன்னை வழி சேர்க்கவும், உன் வாழ்க்கையில் எல்லா பிடியிலும் இருந்து உன்னை தப்பித்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவும் இந்த வாராகி அம்மனுக்கு தெரியும். வாராகிக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இதற்கு முன்பு என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்துட்டுருக்கு, அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், அனைத்துமே எனக்கு தெரிவதனால் எல்லா விஷயமும் நீ என்னிடமிருந்து மறைக்க முடியாது. யாருக்குமே நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் தெரியவே இல்லையே என்று அழாதே. எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, எப்படியெல்லாம் நீ தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் உன்னை எல்லா பிரச்சனையிலும் இருந்து தப்பிக்க வைக்க இங்கு வாராகி நான் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இருங்கள். சதா சர்வகாலமும் இந்த வாராகி உங்களை சுற்றி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து கொண்டு எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். சந்தோஷமாக இரு. ஜெய் வாராகி.